ஜஸ்ட் ஒரு இண்டெக்ஸ் ஃபண்ட் வச்சு நீங்கள் போத் மிட் கேப் அண்ட் ஸ்மால் கேப்போட க்ரோத் பொட்டன்ஷியலோட டேப் இன் பண்ணால் எப்படி இருக்கும். அண்ட் இந்த எக்ஸ்போஷர் ஒரு ஹேண்ட்ஃபுல் ஆஃப் கம்பெனிஸ் மட்டும் லிமிட்டடாக இல்லாமல் இட் கேன் பி ஸ்ப்ரெட் அக்ராஸ் 400 ஃபாஸ்ட் க்ரோயிங் பிஸ்னஸஸ். ஸோ இந்த மாதிரி இருந்தால் எப்படி இருக்கும். இதை தான் நவி நிஃப்டி மிட் ஸ்மால் கேப் 400 இண்டெக்ஸ் ஃபண்ட் ஆக்சுவலி எய்ம்ஸ் டு ஆஃபர்னே சொல்லலாம். ப்ராட் டைவர்சிஃபிகேஷனாக ஆட்டோமேட்டிக்லி லோவர் ரிஸ்கா இல்லை இந்த மாதிரி மிட் அண்ட் ஸ்மால் கேப்ஸை கம்பைன் பண்ணுறதுனாலே இதுக்கே ஓன் செட் ஆஃப் சேலஞ்சஸ் இருக்குமா? வாங்க இது ஒரு சிம்பிள் டேர்மில் இன்னும் ஒரு இன்டெப்த் மேனரில் இந்த வீடியோவில் அன்பேக் பண்ணலாம். ஸோ ஹாய் தேர், வெல்கம் பேக் டு holisticinvestment.in. ஸோ இந்த ஃபண்டை பற்றின பேசிக் டீட்டெயில்ஸை ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கலாம் பிஃபோர் அனலைசிங் இட். இது ஒரு NFO அப்படின்றதுனால இதோட ஓப்பனிங் டேட் பார்த்தீங்கன்னா 24th November 2025 அண்ட் இதோட க்ளோசிங் டேட் 5th December 2025. ஸோ இதோட சில கீ ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா இது ஒரு ஓப்பன் எண்டட் ஃபண்ட் டைப். இது பிலாங் பண்ணுற கேட்டகரி ஈக்விட்டி மிட் கேப் அண்ட் இதோட பெஞ்ச்மார்க் இண்டெக்ஸ் நிஃப்டி மிட் ஸ்மால் கேப் 400 TRI. ஸோ இதில் என்ட்ரி அண்ட் எக்ஸிட் லோட் கிடையாது அண்ட் மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் ரிக்வயர்ட் 100 rupees. ஃபண்ட் மேனேஜர் வந்து மிஸ்டர் அசுதோஷ் ஸ்ரீ வைகார் அண்ட் அக்கார்டிங் டு ரிஸ்கோமீட்டர் இதில் அதிக ரிஸ்க் இருக்கணும் குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ இந்த ஃபண்டோட பிரைமரி இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஜெக்டிவே ஒரு இண்டெக்ஸ் ஃபண்ட் அப்படின்றதுனால எக்ஸ்பென்சஸ்க்கு பிஃபோர் இன்வெஸ்டர்ஸ்க்கு ரிட்டர்ன்ஸ் ப்ரொவைட் பண்ணணும். அதுவும் இண்டெக்ஸ் அண்டர்லைங் இண்டெக்ஸ் ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கிற டோட்டல் செக்யூரிட்டிஸோட டோட்டல் ரிட்டர்ன்ஸோட க்ளோஸ்லி கரஸ்பாண்ட் ஆகிற மாதிரி ரிட்டர்ன்ஸ் ப்ரொவைட் பண்ணணுன்றது தான். பட் ஒரு இண்டெக்ஸ் ஃபண்டுன்றதுனால இட் கேன் பி சப்ஜெக்ட் டு ட்ராக்கிங் எரர். ஸோ இப்போ இந்த இண்டெக்ஸ் ஃபண்ட் பற்றின சில டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ இது ரெப்ரசென்ட் பண்ணுற இண்டெக்ஸை பற்றி தெரிஞ்சுக்கலாம். ஸோ நிஃப்டி மிட் ஸ்மால் கேப் 400 இண்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா மிட் அண்ட் ஸ்மால் மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் கம்பெனிஸோட பர்ஃபார்மன்ஸ் அண்ட் பிஹேவியரை ரெஃப்ளெக்ட் பண்ணுற மாதிரி தான் இந்த இண்டெக்ஸை டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த இண்டெக்ஸில் பார்த்தீங்கன்னா நிஃப்டி மிட் கேப் 150 அண்ட் நிஃப்டி ஸ்மால் கேப் 250 இண்டெக்ஸோட ஆல் கம்பெனிஸை ஃபார்ம் பண்ணி தான் இந்த இண்டெக்ஸ் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த இண்டெக்ஸை வெரைட்டி ஆஃப் பர்பஸ் நம்ம யூஸ் பண்ணலாம். லைக் பெஞ்ச்மார்க்கிங், ஃபண்ட் போர்ட்ஃபோலியோ, லான்ச்சிங் ஆஃப் இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ், ETFs அண்ட் அதர் ஸ்ட்ரக்சர்ட் ப்ராடக்ட்ஸ். ஸோ இந்த இண்டெக்ஸை ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கிற செக்டார்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் சர்வீசஸ், கேபிட்டல் குட்ஸ்லேருந்து ஆரம்பிச்சு மீடியா, என்டர்டெயின்மெண்ட் அண்ட் பப்ளிகேஷன் டு டைவர்சிஃபைட் செக்டார்ஸ் நிறைய இருக்குது. எல்லா செக்டார்ஸுமே நம்ம ஸ்க்ரீனில் உங்களுடைய ஈஸி ரெஃபரன்ஸ்க்காக ப்ரெசென்ட் பண்ணியிருக்கோம். நீங்கள் பாஸ் பண்ணி பார்க்கலாம். அதே மாதிரி ஸ்க்ரீனில் டாப் 10 ஹோல்டிங்ஸும் நம்ம கொடுத்துருக்கோம் பாருங்கள். ஸோ இதில் லாஸ்ட்டாக வந்து HDFC அசட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி லிமிடெட் இருக்குது with a weightage of 0.94%. Firstல BSE Limited இருக்கு with a weightage of 1.73%. So October 31st 2025 படி இண்டெக்ஸ் ரிட்டர்ன்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த கிராஃப் பார்த்தாலே தெரியுது உங்களுக்கு ஷார்ட் டேர்மில் வந்து அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் நிறைய இருக்குது அப்படின்னாலுமே ஒரு லாங் டேர்ம் பீரியடில் இது கம்பேரிட்டிவ்லி நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஸோ இப்போ இந்த ஃபண்டை பற்றினா இண்டெக்ஸ் பற்றினா சில பேசிக் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கிட்டதுனால நெக்ஸ்ட் நம்ம அனாலிசிஸ் பார்ட் ஆஃப் த வீடியோக்கு போகலாம். ஸோ இதில் இன்வெஸ்ட் பண்ணால் என்ன மாதிரியான ப்ரோஸ் அண்ட் கான்ஸ், advantages and disadvantages இருக்குன்றத பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் அட்வான்டேஜ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நிஃப்டி மிட் ஸ்மால் கேப் 400 இண்டெக்ஸை நீங்கள் ட்ராக் பண்ணும் போதே இந்த ஃபண்ட் ஒரு லார்ஜ் பேஸ்கெட் ஆஃப் மிட் அண்ட் ஸ்மால் கேப் ஸ்டாக்ஸ்க்கு உங்களுக்கு எக்ஸ்போஷர் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ ஒரு ஃபியூ நேம்ஸ்க்கு நாங்கள் ஓவர் டிபெண்டன்ஸை இது ரெடியூஸ் பண்ணிடுது அண்ட் இந்த ரிஸ்க்கை பார்த்தீங்கன்னா அக்ராஸ் செக்டார்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரீஸ் நம்மளுக்கு ஸ்ப்ரெட் பண்ண ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அண்ட் நம்பர் 2, மிட் அண்ட் ஸ்மால் கேப்ஸ் ஜென்ரலி லார்ஜ் கேப் கம்பேர் பண்ணால் தே ஹேவ் மோர் ரூம் டு க்ரோ அப்படின்னு சொல்லலாம். ஒரு லாங்கர் டைம் ஹாரிசான் வச்சு பார்க்கும்போது இந்த செக்மெண்ட் ஹிஸ்டாரிக்கலி ஸ்ட்ராங் வெல்த் கிரியேஷனை டெலிவர் பண்ணியிருக்கிற பொட்டன்ஷியல் இருக்கு. நம்பர் 3, ஒரு ஆக்டிவ் ஸ்டாக் பிக்கிங்ல ரிலே பண்ணாம இந்த ஃபண்ட் சிம்பிளி இண்டெக்ஸை மிரர் பண்றதுனால காஸ்ட் வந்து மினிமலா தான் இருக்கும். ஸோ அதன் இன்வெஸ்டரா நீங்க கன்சிஸ்டன்சி வந்து கெஸ் ஒர்க்கை பீட் பண்ணும் அப்படின்னா இந்த பாசிவ் ரூட் உங்களுக்கு அப்பீலிங்கா இருக்கும். அண்ட் நம்பர் 4, குவாலிட்டி மிட் அண்ட் ஸ்மால் கேப் ஸ்டாக்ஸ் இண்டிவிஜுவலி நீங்க ஃபைண்ட் பண்றதுன்றது டஃப் அண்ட் ரிசர்ச் ஹெவினே சொல்லலாம். ஒரு இண்டெக்ஸ் ஃபண்ட் இதை உங்களுக்கு சிம்பிளிஃபை பண்ணி கொடுத்துருது. ஏன்னா ஒரு வெக்டர் லிஸ்டட் கம்பெனிஸை உங்களுக்கு ரெடிமேடாக அவங்க கொடுக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய அட்வான்டேஜஸ் இருக்கு. கான்ஸ், டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஹையர் வாலட்டாலிட்டி அண்ட் மார்க்கெட் சென்சிட்டிவிட்டி. மிட் அண்ட் ஸ்மால் கேப்ஸ் பார்த்தீங்கன்னா லார்ஜ் கேப் கம்பேர் பண்ணாலுமே மார்க்கெட் ஸ்விங்ஸ்க்கு ரொம்ப ஷார்ப்லி ரியாக்ட் பண்ணுவாங்க. ஸோ டீப்பர் கரெக்ஷன்ஸ், டீப்பர் ரிகவரிஸ், ஒரு ஓவரால் ஒரு இன்வெஸ்டருக்கு எமோஷனல் ரோலர் காஸ்டர் தான் இதில் இன்வெஸ்ட் பண்ணலாம். அண்ட் நம்பர் 2, சில ஸ்மால் கேப் நேம்ஸ் இண்டெக்ஸில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா லோவர் ட்ரேடிங் வால்யூம்ஸ் இருக்க சான்ஸ் இருக்குது. ஸோ இதனால் ஒரு இண்டெக்ஸ் ரெப்ளிகேஷன் எஃபிஷியன்சியாக இருக்கட்டும் இது இம்பேக்ட் பண்ணலாம் அண்ட் ட்ராக்கிங் டிஃப்ரென்சஸும் கிரியேட் பண்ணலாம்.
பண்ணலாம். இது ஒரு ட்ராபேக் தான். அண்ட் நம்பர் 3, இந்த செக்மெண்ட்ஸ் டிப்பிக்கலி அண்டர் பர்ஃபார்மன்ஸ்க்கான ஒரு எக்ஸ்டெண்டட் சைக்கிள் கேன் கோ த்ரூ. ஸோ நீங்கள் ஒரு குவிக் இல்லை ஸ்டேபிள் ரிட்டர்ன்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணி போறீங்கன்னா இதோட ரஃப் பீரியட்ஸை நீங்கள் டிசப்பாயிண்ட் ஆக சான்ஸ் இருக்கு. அண்ட் நம்பர் 4, மார்க்கெட் ட்ரெண்ட்ஸ் பொறுத்து இண்டெக்ஸ் ஒரு சர்டன் சைக்ளிக்கல் செக்டார்ஸ் அப்போ ஓவர் வெயிட் ஆக சான்ஸ் இருக்கு. அப்போ செக்டார் ஸ்பெசிஃபிக் ரிஸ்க் எக்ஸ்போஷர் அதிகமாகும் போது ஒவ்வொரு இன்வெஸ்டரோட கம்ஃபர்ட் லெவலுக்குமே அது அலைன் ஆகுமான்னு சொல்ல முடியாது. இந்த மாதிரி நிறைய ட்ராபேக்ஸ் இருக்கு. இதை மைண்ட்ல வச்சு தான் இல்லை இன்வெஸ்ட் பண்ணணுமா இல்லையான்றதை பார்க்கணும். அப்போ ஃபைனல் வேர்டிக்ட் என்ன? நவீன் நிஃப்டி மிட் ஸ்மால் கேப் 400 இண்டெக்ஸ் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்றது வர்த்தா இல்லையா? ஸோ இந்த ஃபண்ட் ஒரு ஹை க்ரோத் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்க்கு கேட்வேவா அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு வாலட்டாலிட்டியை ஸ்டமக் பண்ற அளவுக்கு டாலரன்ஸ் இருக்குன்னா ப்ராபப்ளி எஸ். ஆனால் ப்ராட் டைவர்சிஃபிகேஷன் ரிஸ்க்கை கம்ப்ளீட்லி எலிமினேட் பண்ணுவானா நாட் குவைட். இது ஸ்ப்ரெட் தான் பண்ணணும். இது ஸ்ப்ரெட் பண்ணி தான் கொடுக்கும் உங்களுக்கு ரிஸ்க்கை. மிட் அண்ட் ஸ்மால் கேப்போட நேச்சர் இன்ஹெரண்ட்லி கொஞ்சம் சாப்பி தான், கொஞ்சம் ரிஸ்கின்னே சொல்லலாம். அண்ட் ஆல்சோ ஒரு இண்டெக்ஸ் ஃபண்டில் இப்போ என்ட்ரு ஆகிறது ஒரு பர்ஃபெக்ட் டைமிங் ரிக்வயர் பண்ணுதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ராபப்ளி நாட். பட் இந்த செக்மெண்ட்ஸோட சைக்கிள்ஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நம்ம என்ட்ரு ஆகுறது ரொம்ப க்ரூஷியல். ஒரு ஃபண்ட் அதுவும் இந்த சிம்பிளி இது ஒரு மிட் அண்ட் ஸ்மால் கேப் க்ரோத்துக்கு ஆக்சஸ் பண்ணுறதுக்கான ஒரு சிம்பிள் டூல்னு சொல்லலாம். நத்திங் மோர் நத்திங் லெஸ். இதில் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் இப்போ என்னென்னா இந்த டெரிட்டரிக்குள்ளே நீங்கள் என்ட்ரு ஆகும்போது வர அப்ஸ் அண்ட் டவுன்ஸ்க்கு நீங்கள் ட்ரூலி ப்ரிப்பேர்டான்றது தான். ஸோ எங்களுடைய பர்சனல் ரெக்கமெண்டேஷன் என்னென்னா நீங்கள் ஒரு அல்ட்ரா கன்சர்வேட்டிவ் இன்வெஸ்டராக இருக்கீங்க, ரிஸ்க் எடுக்க அவ்வளோ வில்லிங்காக இல்லை, ஆனால் ஆக்டிவ்லி மேனேஜ் ஃபண்ட்ஸை ஸோ இன்வெஸ்ட் பண்ண நீங்கள் வில்லிங்காக இல்லைன்னா நீங்கள் இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணலாம். பட் ஸ்டில் இந்த மாதிரி ஒரு என்எஃப்ஓவில் இன்வெஸ்ட் பண்ணுறது பதிலாக இதே மாதிரி சிமிலரான இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ் இருக்கும், அதுவும் லோவர் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ அண்ட் லோவர் ட்ராக்கிங் எரரோட நீங்கள் அதில் இன்வெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் உங்களுக்கு ஹையர் டாலரன்ஸ் இருக்குது ரிஸ்க்குக்கு அப்படின்னா நீங்கள் ஆக்டிவ்லி மேனேஜ் ஃபண்ட்லையும் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஏன்னா ஒரு இண்டெக்ஸ் ஃபண்டை விட அதிக பொட்டன்ஷியல் இருக்குது டு டெலிவர் ஹையர் ரிட்டர்ன்ஸ் இன் அன் ஆக்டிவ்லி மேனேஜ் ஃபண்ட். ஸோ உங்களுக்கு ப்ரொஃபஷனல் கைடன்ஸ் வேணும்னாலுமே நீங்கள் ஃபினான்ஷியல் பிளானட்டை கன்சல்ட் பண்ணலாம். அவங்க இந்த ஃபண்டோட இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஜெக்டிவ், ரிஸ்க் ப்ரொஃபைல், ஓவர்லேப், ரேஷியோ, அலோகேஷன் எல்லாமே சூட் ஆகுதா, உங்களுடைய ரிஸ்க் டாலரன்ஸ், கோல்ஸ், அந்த கோல்ஸோட டைம் ஹாரிசானோட இது எல்லாமே அலைன் ஆகுதான்னு பார்த்து உங்களுக்கு ஸ்ட்ராட்டஜிக்கலி கைட் பண்ணுவாங்க ஃபார் மச் மோர் பெட்டர் அவுட்கம். அண்ட் உங்களுக்கு இதே மாதிரி ப்ரொஃபஷனல் கைடன்ஸ் தேவைப்படுது, இல்லை ஒரு ஃபினான்ஷியல் இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன் எடுக்கிறதுக்கு ஒரு ப்ரொஃபஷனல் ஃபினான்ஷியல் பிளானர் ஹெல்ப் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும்னு யோசிச்சிங்கன்னா எங்களோட ப்ரொஃபஷனல் ஃபினான்ஷியல் பிளானரோட ஒரு 1-on-1 காம்ப்ளிமெண்ட்ரி கன்சல்டேஷனை நீங்கள் புக் பண்ணியிருக்கலாம். அதுக்கான லிங்க் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். ப்ளஸ் நாங்கள் ரெகுலராக ஃப்ரீயாகவே லைவ் வெபினார்ஸ் கண்டக்ட் பண்ணுறோம். இந்த வெபினார்ஸில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை ஃபினான்ஷியல் இன்சைட்ஸை இந்த ஃபினான்ஸ் இண்டஸ்ட்ரியோட லீடிங் எக்ஸ்பர்ட்ஸ் மூலியமாகவே டேரெக்டாக கற்றுக்கலாம். ஸோ அதுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க்கும் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நாங்கள் இன்னும் நிறைய ஃபினான்ஷியலி பெனிஃபிஷியல் கண்டென்ட்டோட உங்களை திரும்பி நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறோம். ஸோ இந்த வீடியோ பார்த்ததற்கு மிக்க நன்றி.